நாங்குநேரி மாணவன் சின்னதுரையை தனியாக சந்திக்க அழைத்து தாக்கி மொபைல் போனை பறித்த இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்தவர் மாணவர் சின்னதுரை. இவரோடு இன்ஸ்டாகிராம் செயலியில் கடந்த சில மாதங்களாக ஒரு சிலர் நண்பர்களாக பழகி வந்தனர். கடந்த 16ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சின்னதுரையை அவரிடம் இன்ஸ்டாகிராமில் பழகிய நண்பர்கள் சிலர் பார்க்க வருமாறு கூறியுள்ளனர். அதனை நம்பி அவர்களை பார்க்கச் செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சின்னதுரை சென்றுள்ளார். பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட கொக்கரகுளம் வசந்தநகர் பகுதிக்கு இரவு நேரத்தில் தனியாகச் சென்ற சின்னதுரையை 4 பேர் தாக்கி அவரிடமிருந்த அலைபேசியை பறித்துச் சென்று விட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் காயமடைந்த சின்னதுரையை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கையில் லேசான காயமடைந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பினார். இதுகுறித்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிந்து சின்னதுரையை தாக்கிய விவகாரத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்தனர். சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை 3 நாட்களாக தீவிரமாக தேடி வந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பரமேஷ் என்பவரது தலைமையில் அவரது நண்பர்களான சங்கரநாராயணன், சக்திவேல், சண்முகசுந்தரம், வேல்முருகன் ஆகியோர் இன்ஸ்டாகிராமில் சின்னதுரையிடம் நண்பர்கள் போல் பேசி பணம் பறிக்கும் திட்டத்தில் ஈடுபட்டது போலீசாருக்கு தெரிய வந்தது. முதல் கட்டமாக சங்கரநாராயணன், சக்திவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2 அலைபேசிகளை பறிமுதல் செய்தனர். சங்கரநாராயணன் மீது ஏற்கனவே பெருமாள்புலம் காவல் நிலையத்தில் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. தலைமறைவாக உள்ள 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சாதிய வன்மத்தோடு சின்னதுரை மீது ஏற்கனவே தாக்குதல் நடந்த நிலையில் தற்போது இன்ஸ்டாகிராம் நண்பர்களால் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.